டாட்டா சவாரி. கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் என்னென்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆயில் சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தார். செகண்ட் வந்துட்டு ரைட் சைடில் பேலன்ஸ் ராடு அந்த சைடில் நாய்ஸ் வருதுன்னு சொல்லியிருந்தார். அதையும் செக் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ட்ரெயின் போல்ட்டை ரிமூவ் பண்ணுறேன். ஆயிலை ட்ரைன் பண்ணிக்கிறேன். எப்பயுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆயில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஆயில் ட்ரைன் பண்ணிக்கோங்க. இன்ஜின் ஆயில் ஃபுல்லாக வந்துட்டு ட்ரைன் ஆகிறதுக்கே வந்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகும். அதனால் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆயில் ட்ரைன் பண்ணிக்கங்க. செகண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபில்டர் லொக்கேஷன் இது. ஆயில் ஃபில்ட்ரு இந்த மாதிரி ஒரு புல்லரை யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஆயில் ஃபில்டரை ரிமூவ் பண்ணி வெளியே எடுத்துட்டிங்கன்னா ஆயில் கேலரி இருக்கக்கூடிய ஆயிலெலாம் வந்துட்டு ட்ரைன் ஆகிடும். ஏர் ஃபில்டரோட அந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ளீன் பண்ணாமல் அப்படியே வந்துட்டு நியூ ஏர் ஃபில்டரை ஃபிட் பண்ணிங்க அப்படின்னா அந்த டஸ்ட்டெல்லாம் வந்துட்டு ஃபார்ம் ஆகி த்ராட்டில் பாடியில் வந்துட்டு ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகி லோ பிக்கப் இருக்கும். ஏர் ஃபில்டரோட பாக்ஸ் வந்துட்டு வாட்டர் வாஷ் பண்ணிக்கிட்டேன். நியூ ஏர் ஃபில்டர் ஃபிட் பண்ணுறேன். இது வந்துட்டு ஒரு பேப்பர் டைப் ஏர் ஃபில்ட்ரு. ஏர் ஃப்ளோ சென்சார்லேயே வந்துட்டு எலக்ட்ரிக் க்ளீனர் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கிறேன். பார்ட் நம்பர் இதோட ப்ரைஸ். ஆயில் ஃபில்டரோட பார்ட் நம்பர் ஆர் ப்ரைஸ். ஆயில் ஃபில்டரை ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஓரிங்க்கு வந்துட்டு லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபிட் பண்ணிவிட்டேன். இன்ஜின் ஆயில் வந்துட்டு கேஸ்ட்ரோலோட ஆயில் தான் ஃபில் பண்ணுறேன். இதோட கிரேட் பார்த்தீங்கன்னா 5W30. இது வந்துட்டு ஒரு ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில். கூடவே வந்துட்டு டீசல் ஃபில்டரும் சேஞ்ச் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணி வெளியே எடுக்கிறேன். கீழே வந்துட்டு கிளாம்ப் இருக்கும். அந்த போல்ட்டை லைட்டாக லூஸ் பண்ணிங்க அப்படின்னா வெளியே எடுத்துக்கலாம். நியூவை ஃபிட் பண்ணுறேன். ரியர் சைடில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் ராட் புஷ் கிட்டு எங்கேயோ வந்து கீழே விழுந்துட்டுருக்கு. அதனால தான் இவ்வளோ ஷேக் இருக்குது. புஷ்கிட் வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறேன். புஷ்கிட்டை சேஞ்ச் பண்ணிட்டேன். வண்டி வந்துட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் இந்த இண்டிகேஷன் வந்துட்டு இன்ஜினோட ஆயில் லைட் இது ஃபியூ செகண்ட்ஸில் ஆஃப் ஆகணும். ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆஃப் ஆகிடுச்சு. இந்த வார்னிங் லைட் வந்துட்டு ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு ஆயில் சர்வீஸ் வந்துட்டு பண்ணது வந்துட்டு கரெக்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு இண்டிகேஷன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.